வணக்கம். கே. பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு வெளிநாட்டு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். முக்கியமாக ஒரு செய்தி, வெனிசுலா நாட்டுக்குள்ளே நுழைஞ்சி இரவோடு இரவாக அமெரிக்க படைகள் அந்த ஜனாதிபதி மதுரோவை பிடிச்சு அங்கே உள்ள காவல் படைகளெல்லாம் சுட்டு கொண்டுட்டு அவரே அவர் மனைவியும் கடத்திட்டு போயிட்டாங்க. அது தெரியும் தான், அது நம்ம உங்களுக்கு தெரியும், ஞாபகப்படுத்துறதுக்காக. அதற்கு பின்னால் அந்த வெனிசுலா நாட்டினுடைய அங்கே கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள் எல்லாமே எங்கள் அமெரிக்கா நாட்டின் மூலமாக தான் நீங்கள் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற ரேட்டுக்கு தான் நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதையும் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா என்ன செஞ்சுருக்குன்னா லேட்டஸ்ட்டாக வெனிசுலாவுடைய தங்கம் இங்கிலாண்டில் இருக்குது. அந்த தங்கத்தில் 31 டன் தங்கம், அதோடைய விலை தோராயமாக 4 பில்லியன் அந்த டாலர். அந்த தங்கத்தை அமெரிக்காக்காரன் கபலீகரம் பண்ணிட்டான். எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. அதாவது இங்கிலாந்து வகையில் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் அது முடங்கி கிடந்திருக்கு. எப்படி முடங்கி கிடந்தது? இந்த வெனிசுலாவினுடைய அதிபர் அந்த ஆட்சியை அமெரிக்கா அங்கீகரிக்கலை. அமெரிக்கா அங்கீகரிக்கலைன்னா பிரிட்டன் அங்கீகரிக்கலை, மேற்கத்திய நாடுகள். அதனால் அவங்க ஏற்கனவே வெனிசுலாவில் உள்ளவங்க அந்த பேங்க் ஆஃப் அந்த இங்கிலாண்டில் தங்கத்தை போட்டிருக்காங்கன்னா, இந்த அங்கீகரிக்காத இந்த ஆட்சியாளர்களோட இந்த தங்கத்தை எடுக்க முடியல. அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2018 வெனிசுலாவால் அந்த பணத்தை எடுக்க முடியல. ஏன்னா அமெரிக்கா அலோவ் பண்ணலை. இப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெனிசுலாவில் பெரிய பூகம்பம் வந்திருக்கு. அந்த பூகம்பத்திற்கு வெனிசுலா நாட்டில் அரசாங்கம் உதவிகள் பண்ணிகிட்ருக்கு. இவர் பெரியவர் இருக்கார் அமெரிக்கா, அவர் தாராளமாக உதவி பண்ணுறாருன்னு சொன்னால், அதற்காக ஒரு வெனிசுலாவோட ஒரு ஒப்பந்தம் ஃபோர்ஸ் பண்ணி போட வச்சு, அந்த தங்கத்தை பூரா நான் எடுத்துக்கிட்டுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு இவர் உதவி பண்ண போகிறாராம். இதற்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தில் முக்கியமான நிபந்தனைகள், இந்த நிதி பாதிக்கப்பட்டவர்களுக்கான வீடு, மருத்துவம், பள்ளிகள் போன்ற அடிப்படை உள்கட்டமைப்புகளுக்கு தான் பயன்படுத்த வேண்டுமா, பணம் முறையாக செலவிடப்படுகிறதா என சர்வதேச தணிக்கை நிறுவனங்கள் மூலம் கண்காணிக்கப்படும். இந்த சர்வதேச இந்த தணிக்கை நிறுவனங்கள்லாம் எப்படின்னு நமக்கு தெரியும், இந்த மேற்கத்திய நாடுகளை அமைக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம். எனவே இப்போ அந்த அந்த நாட்டில் பூமி அதிர்ச்சி வந்திருக்கு. அந்த நாட்டில் பூமி அதிர்ச்சி வந்திருக்குங்கிறதுக்காக இவங்க செலவு பண்ணுறாங்க அமெரிக்கா. அந்த நாடே உன் கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்குது, நீ தான் செலவு பண்ணணும், அதனுடைய ஆயிலை நீ தான் எடுத்துகிட்டு போகிற. இப்போ அவன் வச்சுருக்கக்கூடிய தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு 31 டன்னுங்க, அதையும் எடுத்துக்கிட்டு இவர் ஹெல்ப் பண்ண போகிறாராம் எந்த நாட்டுக்கு, வெனிசுலாவுக்குங்கிற ஒரு செய்தி. என்னங்க, அதாவது பட்ட பகல் கொள்ளைக்காரர்கள்ங்க இவர்கள். அதை நம்ம என்ன சொல்கிறது, மிகப்பெரிய அளவிற்கு தன்னுடைய வலிமையை வைத்து கொண்டு செய்கிறார்கள். அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேலே நம்ம வேறு என்ன சொல்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு செய்தி பாருங்கள், பிரான்ஸு, அமெரிக்கா மற்றும் ஸ்காட்லாண்டு ஆகிய நாடுகளுடைய தேர்தல்களில் தலையீடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு, தரவுகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க நாட்டு தேர்தல்லையும் சரி, ஆப்பிரிக்காவினுடைய தேர்தல்லையும் சரி, ஸ்காட்லாண்டுடைய தேர்தல்லையும் சரி. யார்? ரஷ்யாவா? இல்லை, அது யாருன்னா இஸ்ரேல் நாட்டினுடைய பிளாக் கோர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தலையிட்டிருப்பதாக பிரான்ஸ் எவிடன்ஸை கண்டுபிடித்திருக்குங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்கள், அமெரிக்கா ஈரானை அணு ஆயுதங்கள் கொண்டு தாக்கினால் நாங்கள் வாஷிங்டனையும் டெல்லவீவையும், அதாவது வாஷிங்டன்னா அமெரிக்கா, டெல்லவீவ் இஸ்ரேல், இந்த ரெண்டையும் நாங்கள் தாக்குவோம் என்று யார் சொல்லியிருக்கா? வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜான் உன் டெலிவிஷனில் சொல்லியிருக்காரு. அந்த செய்தி கூட உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம்.
அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி சமூக ஊடகங்களுக்கான புதிய நிர்வாகிகளை அறிவித்துள்ளது. சோஷியல் அந்த மீடியாவுக்காக அவங்க உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அந்த புதுசாக போட்ட உடனேயே இவ்வளோ நாள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் உங்களுக்கு தெரியும், பாஜகவுடைய நிர்வாகி எப்படி இருந்திருப்பான்ட்டு உடனடியாக தன்னுடைய அக்கௌண்ட்டுகள், ட்விட்டர் அக்கௌண்ட்டு, பழைய அந்த அக்கௌண்ட்டுகள், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் உள்ள அந்த வெறுப்பு பேச்சு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேச்சு, சாதி ரீதியான பேச்சு, இது எல்லாத்தையும் பல ஆண்டுகளாக இருந்ததை பூரா டெலிட் பண்ணி சுத்தமாக்கி அதை அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த செய்தியை யார் சொல்கிறா தெரியுமா? இங்கே உள்ள யாரும் சொல்லலை, சொல்ல மாட்டாங்க இந்த ஊடகங்கள்லாம். அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய அந்த அங்கே உள்ள அந்த தொலைக்காட்சி, அது குவைத்துடைய சம்மந்தப்பட்டது, அல் ஜசீராங்கிறது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ புதுசாக அந்த சோஷியல் மீடியாவில் வந்தோடனே நீங்கள் அவங்க யாருன்னு போய் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும், பிளாங்க் சீட்டாக உத்தம புத்திரர்களாக அவர்கள் காட்டப்படுவதற்காக நடக்கின்ற செய்தி. அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி பாருங்கள், அதாவது வளைகுடா பகுதியில் பாப் எல் மண்டாப் நீரிணையை வலுக்கட்டாயமாக ஹோத்திஸ் மீது பலப்பிரயோகம் செய்து திறக்க வேண்டும் என்பதற்காக ஏமனில் 70 அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே அந்த பகுதி யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஹவுத்திஸ் கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க அந்த 70 பேரையும் ஆம்புஷ் திடீர்னு தாக்கி 70 பேரையும் கொண்டுட்டாங்க. அந்த அமெரிக்க இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இப்போது இந்த ஒருத்தர் கூட பிழைக்கலை. போர்க்களத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஹவுத்திஸ் வலிமையான போராளிகளாக மாறியிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆயுதங்களும் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை நாம் பார்க்கும் பொழுது இந்த நடவடிக்கை ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலியர்களுக்கும் என்று தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தோழர்கள் கவனத்திற்கு, ரூஸ்டர் செய்திகளில் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளிலிருந்து பார்க்குறீங்க. எந்த நாடு, எந்த ஊரில் இருந்து, கிராமத்திலேருந்து பார்க்குறீங்கிறத ஒரு நீங்கள் அந்த பின்னால் உள்ள அந்த ஃபீட்பேக்கில் கொடுங்க. அதுபோல் கருத்துக்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. அதுபோல் நான் டெமோக்ராட்டிக் தமிழன் என்ற ஒரு சேனல் நடத்துகிறேன். சமூகம் சார்ந்த முற்போக்கு கருத்துக்களுக்காக மக்களினுடைய, தொழிலாளிகளுடைய, விவசாயிகளினுடைய உரிமைகள் அந்த நோக்கில் அதற்காக அந்த சேனல் நடத்துகிறேன். அதற்கும் தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் அதை கொண்டு செல்லுங்கள். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரிய பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.